Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 358 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்பெல்லாம் நீங்க எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பாஸ் ஆக முடியும் எக்ஸாம்ல. ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதல்ல யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ். இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்க கொஸ்டின் எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஈஸியா அந்த எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓரளவுக்கு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரைபிங் செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ்னா என்ன, தென் லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்ன, ஓகேங்களா? இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. பார்சிங்ல பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் அப் பார்சிங் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. இந்த 4 டாபிக் கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல நிறைய இருக்கும். இதுல எதை மேம் நான் கவர் பண்றது, எதை வரையுமாவது நான் கவர் பண்றது எனக்கு தெரியறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா நீங்க கவர் பண்ண வேண்டியது இந்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், ரிலேஷனல் அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ ரிலேஷனல் பூலியன் இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ்ல கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவர்லோடர் ஆபரேட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, டைப் கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நீங்க முதல்ல மெயினா பார்த்துக்கோங்க. அடுத்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிருப்போம். ஏன்னா இது ஃபுல்லா நேம், வேரியபிள், பைண்டிங், டைப் செக்கிங்லாம் ஜஸ்ட் பேசிக் தான். அதெல்லாம் ஓவர் வியூவா பார்த்தா போதும். பாயிண்டர்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். தென் நீங்க அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், ஓவர்லோட் ஆபரேட்டர், ரிலேஷனல் பூலியன் எக்ஸ்பிரஷன் மெயின் கொஸ்டின், பிக் கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், ஓவர்லோடர் ஆபரேட்டர், ரிலேஷனல் அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன், தென் டைப் கன்வர்ஷன், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வரையும் நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா சப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கணும் அப்படின்னா நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ் முதல்ல பார்த்துக்கோங்க. அடுத்து இம்ப்ளிமெண்டிங் த சிம்பிள் சப் ப்ரோக்ராம்ஸ். எப்படி ஒரு சிம்பிள் சப் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் லோக்கல் ரெஃபரன்சிங்கும் பெராமீட்டர் பாசிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லோக்கல் ரெஃபரன்சிங்கும் பெராமீட்டர் பாசிங்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இம்ப்ளிமெண்டிங் த சிம்பிள் சப் ப்ரோக்ராம், நெஸ்டட் சப் ப்ரோக்ராம்ஸ் எப்படி போடணும் இதை வரையும் பார்த்துக்கோங்க. ஓகே. யூனிட் 4ல பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன், கன்கரன்சி அண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லிங். இதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஈவென்ட் ஹேண்ட்லிங் டாபிக்ல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் ஈவென்ட் ஹேண்ட்லிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ மறந்துடாம கம்பல்சரி படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன்ல டிசைன் இஷ்யூஸ் ஃபார் ஓப் லாங்குவேஜஸ். ஓகே. என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு ஓப் லாங்குவேஜ் டிசைன் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கணும். அடுத்து செகண்ட்ல கன்கரன்சில பார்த்தோம் அப்படின்னா செமாஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ செமாஃபோர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் லெவல் கன்கரன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3 டாபிக்லயும் ஒவ்வொன்று. ஓகே. டிசைன் இஷ்யூஸ் ஃபார் ஊப் லாங்குவேஜ் ஒன்று, செமாஃபோர்ஸ் ஒன்று, ஸ்டேட்மெண்ட் லெவல் கன்கரன்சி ஒன்று, ஈவென்ட் ஹேண்ட்லிங்கும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் ஒன்று. இந்த டாபிக் கவர் பண்ணோம்னா யூனிட் 4 அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5 பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் அண்ட் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் என்ன அப்படின்றது தான். ஓகே. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ப்ரோக்ராமிங் வித் எம்எல். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் வித் எம்எல் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ ப்ரோக்ராமிங் வித் எம்எல் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ப்ரோக்ராமிங் வித் ப்ரோலாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 ப்ரோக்ராமையும் முதல்ல படிச்சிடணும். ப்ரோக்ராமிங் வித் எம்எல் கொஸ்டினையும் ப்ரோக்ராமிங் வித் ப்ரோலாக் கொஸ்டினையும் படிச்சிடணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா மல்டி பேரடிசம் லாங்குவேஜஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மல்டி பேரடிசம் லாங்குவேஜுக்கு அடுத்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ முதல்ல ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் வித் எம்எல், ப்ரோக்ராமிங் வித் ப்ரோலாக், மல்டி பேரடிசம் லாங்குவேஜ். இந்த 4 டாபிக் கவர் பண்ணி
பண்ணீங்கனாலே இந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். தெளிவா படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது படிக்கிறது பெருசு இல்லை, நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிடலாம். ஓகே, ஸோ மறந்துடாம இந்த கொஸ்டின்ஸ் வரையும் நீங்க கவர் பண்ணிட்டு மட்டும்தான் எக்ஸாமுக்கு போகணும். இதை விட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கேட்குறப்ப நம்ம ஸ்லிப் ஆயிடுவோம், இது தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த டாபிக் கவர் பண்ணா எங்க எப்படி கேட்டாலும் ஏதோ நம்மளுக்கு எழுதுறதுக்கான ஐடியாஸாவது கம்பல்சரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ தெளிவா இந்த கொஸ்டின் படிக்கிற கொஸ்டினை தெளிவா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. படிச்சீங்கனாலே U2 மார்க்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லெக்சரர் வீடியோ சீரீஸ்மே PPL க்கு போடுறேன். ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.